மனிதர்கள் மட்டும் இல்லாமல் பெரும்பாலான உயிரினங்களில் பெண்ணினம் தான் ஒரு முட்டையை அடகாக்கிறதுல ஆரம்பித்து அதை பொறிக்க வைக்கிற வரைக்கும் எல்லா வேலையுமே செய்து மனிதர்கள் இதில் ஒருபடி மேலே போய் 9 மாதம் அந்த குழந்தைய வயிற்றில் காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அது பிறந்ததுக்கு அப்புறமா அதை தொடர்ந்து பல வருஷங்களுக்கு காப்பாற்றி வளர்த்து அதை பெரிய ஆளாக்குவோம். ஆனால் ஒரு சில உயிரினங்கள் இருக்குது, அதில் ஆண்கள் தான் இந்த பெண்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையுமே செய்யுது. அதாவது ஆண்கள் தான் அந்த குட்டியை பொறிக்க வைக்கிறதுல ஆரம்பித்து அதை பாதுகாக்கிற வரைக்கும் எல்லா வேலையுமே செய்யுது. அதுக்குன்னு பெண்கள் ஏதோ இடத்துல முட்டை போட்டு போயிடும், சுற்றி நின்று ஆண்கள் அதை வேடிக்கை பார்த்து காப்பாற்றும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ எப்படி மனிதர்களில் பெண்கள் வயிற்றுக்குள்ள அந்த குழந்தைய சுமக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த இனங்களில் ஆண் இனம் தான் அந்த வயிற்றுக்குள்ளே அதோடைய கருமுட்டையெல்லாம் சுமந்து அதை பொறிக்க வைக்கிற வேலையை செய்யுது. அது என்னென்ன உயிரினங்கள் அந்த மாதிரி வேலையை செய்யுது, அதுங்க எப்படி செய்யுது, இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். வயிற்றுக்குள்ள வச்சு அடகாக்குற ஆணினங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி குரல் வலையில வச்சு முட்டையை அடகாக்குற ஒரு உயிரினம் இருக்கு, அதுதான் டார்வின்ஸ் ஃப்ராக். இப்போ பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த பரிணாம வளர்ச்சிக்கான கோட்பாட்டை நிறுவன சார்லஸ் டார்வின் தான் தென் அமெரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய சிலிங்கிற நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வெப்பமண்டல காடுகளில் இந்த தவளையை கண்டுபிடிக்கிறார். அந்த கண்டுபிடிச்சதுனாலே அந்த தவளைக்கு வந்து டார்வின்ஸ் ஃப்ராக் அப்படின்னு பிற்காலத்தில் பேரும் வச்சுட்டாங்க. இப்போ இந்த தவளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய மூக்கு பகுதி கொஞ்சம் நீளமாக ஒரு வி ஷேப்பில் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 2-3 சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த மூக்கு மட்டுமே இருக்கும். இப்போ இதில் பெண் தவளைகள் என்ன பண்ணுன்னா, ஏதாவது இலையை எடுத்து அந்த இலையில கிட்டத்தட்ட ஒரு 40 முட்டை வரைக்கும் அது இட்டுட்டு போயிடும். இட்டுட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு 3-4 வாரத்துக்கு அப்புறம் அந்த முட்டையில இருந்து அந்த டேட்போல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சு அதோடைய மூவ்மெண்ட் தெரியும், அதாவது நகர ஆரம்பிக்கும். அப்படி நகர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஆண் தவளைகள் அந்த இடத்துக்கு வந்து அந்த முட்டைகள் எல்லாத்தையுமே ஒன்னா முழுங்க ஆரம்பிக்கும். அதுக்குன்னு எல்லா ஆண் தவளையுமே 40 முட்டை மேலாம் முழுகிறாது. அதால எவ்வளவு முட்டையை முழுங்க முடியுமோ அந்த அளவுக்கு முட்டைகளை அது முழுங்கிடும். முழுங்கினதுக்கு அப்புறமா அது மட்டும் அது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அது அப்படியே அதோட குரல் வலையில அதை அப்படியே சேகரித்து வச்சுக்கும். இப்போ குரல் வலையில இருக்கக்கூடிய அந்த முட்டைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். அப்படி வளரும் போது எல்லா முட்டைகளுமே எல்லாம் முழுசாக வளர்ந்துராது, ஒரு சில முட்டைகள்லாம் இறந்து போயிடும். இறந்து போயிடுச்சு அப்படின்னா அது அந்த தவளைக்கும் சரி, பக்கத்தில் வந்து புதுசாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய மற்ற குட்டி தவளைகளுக்கும் சரி அது உணவாக போயிடும். அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய தவளைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெருசாகி ஒரு கட்டத்தில் முழு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த தவளை கொஞ்சம் அப்படியே நம்ம இருமி துப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த தவளைகள் எல்லாத்தையும் ஒன்று துப்ப ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது மட்டுக்கு அது வேலையை பார்த்து போய் வளர ஆரம்பிச்சிடும். இந்த தவளைகளை இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விலங்குகள் எல்லாத்தையும் பட்டியலிடுவாங்க, எந்த விலங்குகள் வந்து நல்லா இருக்கு, எது அழியக்கூடிய நிலையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டியலை விடுவாங்க. அவங்க முதல்ல இந்த தவளைகளை வல்னரபிள் அப்படிங்கிற பட்டியல தான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அதை என்டேஞ்சர்ட், அதாவது அழியக்கூடிய அபாயத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் அப்படிங்கிற பட்டியலில் சேர்த்துட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இதோட வாழ்விடம் பொதுவாகவே அந்த வெப்பமண்டல காடுகளில் அடர்த்தியா இருக்கக்கூடிய பகுதிகளில் அது அதிகமாக வாழும். ஆனால் அந்த பகுதிகளில் அந்த காடுகளை அழிச்சு அங்கே அதிகமாக வீடு கட்டுறது, அந்த காடுகளை அழிச்சு அங்கே பயிர் வகைகள் இதெல்லாம் செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி அந்த அடர்த்தியை குறைக்க ஆரம்பிச்சதுனால இந்த தவளைகளோட எண்ணிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்தில் வல்னரபிள் ஸ்டேஜில் இருந்தது, இப்போ என்டேஞ்சர்டுக்கு போயிருக்கு. இந்த நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னா அது கொஞ்ச நாள்லயே அழிஞ்சு போயிடும் முழுசா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அடுத்து ஜெயிண்ட் வாட்டர் பக். இது முதுகு பகுதியில் முட்டைகளை பாதுகாத்து பொறிக்கக்கூடிய ஒரு வண்டு. பேருக்கு ஏற்ற மாதிரியே சைஸ்ல 4 இன்ச் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு பெரிய சைஸ் வண்டு தான் இது. இதோட வேட்டையாடுற திறனே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்னன்னா ஒரு இடத்துல போய் அமைதியா அது நின்றும். அதோடைய கலரே ஒரு மாதிரி அரக்க நிறத்தில் இருக்கிறதுனால சுற்றி இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி கேமோஃப்ளேஜ் பண்ணி மறைஞ்சு நின்ற முடியும். இப்போ அந்த இடத்துக்கு ஏதாவது பெரிய வண்டோ இல்லை ஏதாவது மற்ற உயிரினமா வரும்போது இது கிட்ட வர வரைக்கும் அமைதியா அப்படியே தேம நின்றுகிட்டே இருக்கும். அது வந்துருச்சு பிடிச்சிடலாம் ஈஸியா அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேமா அது மேல பறந்து போய் அது மேல உட்காந்து அது அப்படியே கைகளால பிடிச்சிடும். பிடிச்சதுக்கு அப்புறமா இதோட வாய்ப்பகுதியில் ராஸ்ட்ரம் அப்படிங்கிற ஒரு டியூப் மாதிரியான ஒரு நீடில் இருக்கு. இப்போ இந்த கொசுக்களுக்குலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. அந்த டியூபை வச்சு இந்த பிடிச்ச அந்த உயிரினத்து மேல அந்த டியூபை செலுத்தி அந்த டியூப் வழியா இதோட உடம்புல இருந்து சில செரிமான நொதிகளை அப்படியே அனுப்பும். அனுப்புன உடனே அந்த நொதி அந்த பிடிச்சிச்சிலையா விலங்கு, அந்த பிடிப்பட்ட விலங்குடைய உடம்புல இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் உள்ளுறுப்புகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா திரவ நிலைக்கு மாற்ற ஆரம்பிக்கும். அது மாறிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதே டியூப் வழியா அந்த திரவத்தை எல்லாத்தையும் அதை அப்படியே சக் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்ரும். மிச்சமா என்ன இருக்கும் அப்படின்னா அதோட வெளி ஓடு மட்டும்தான் அந்த பிடிப்பட்ட உயிரினத்தில் இருக்கும், மற்ற எல்லாத்தையுமே இது குடிச்சிடும். இதுல இனப்பெருக்கம் எப்படி நடக்கும்னா, ஆண்கள் இனப்பெருக்கத்துக்கு ரெடியான உடனே தண்ணியோட மேல்மட்டத்துக்கு வந்து பெண்களை கவர்றதுக்காக ஒரு சின்ன டான்ஸ் மாதிரி பண்ணோம். அந்த டான்ஸை பார்த்து இந்த பெண்கள் கவரப்பட்டுருச்சு அப்படின்னா அது வேமா அந்த இடத்துக்கு வந்து ரெண்டும் ஒன்னா சேர்ந்துட்டு அதுக்கப்புறமா பெண்கள் இந்த ஆண்களோட முதுகுல முட்டைகளை இட ஆரம்பிச்சிடும். நிறைய முட்டைகள் இட்டுரும். அதுக்கப்புறம் அது மட்டுக்கு அது வேலையை பார்க்க போயிடும். போனதுக்கு அப்புறமா இந்த ஆண்கள் முட்டைகளை முதுகுலேயே சுமக்க ஆரம்பிக்கும். இப்போ தண்ணிக்குள்ள ஆக்சிஜனோட அளவு கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்பப்போ நீரோட மேல்மட்டத்துக்கு வந்து ஆக்சிஜன் அந்த முட்டைகள் கொடுக்குற மாதிரி அதை செஞ்சுக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணிக்குள்ள போய் வேட்டையாடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கும். 1-2 வாரத்துக்குள்ள அந்த முட்டைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பொரிய ஆரம்பிக்கும். பொரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த முட்டைகள் தானாவே வெளியே போக ஆரம்பிச்சிடும். இப்போ இதுல விஷயம் என்னன்னா அது வெளியே வந்த உடனே வேமாவே வேற இடத்துக்கு ஓடி போயிடும். ஏன் அப்படின்னா இந்த ஜெயிண்ட் பக்கை பொறுத்த வரைக்கும் அது தன்னோட குட்டி கூட இருக்கிற மற்ற இனம் அதெல்லாம் பார்க்கவே பார்க்காது. பசிச்சிருச்சுன்னா யாரை வேணா பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால அந்த குஞ்சுகள் பொறிக்க ஆரம்பிச்சோன்னா அது வேகமா ஓடி போய் வேற இடத்துல வாழ ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம பார்க்க போறது தான் வயிற்றுக்குள்ளேயே முட்டையை வச்சு அடகாத்து அதை பொறிக்கக்கூடிய உயிரினங்கள். இதுல முதல்ல இருக்கக்கூடியது பைப் ஃபிஷ். இவங்க
இவங்க கடலுடைய அடிப்பாகத்தில் தான் அதிகமாக வாழ்வாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஷ்ரிம்புங்கிற அந்த இறாலை இன்னொரு வகை இருக்கு இல்லையா, அது அதுக்கப்புறம் குட்டி குட்டி மீன்கள், குட்டி குட்டி நுண்ணுயிர்கள் இதெல்லாமே சாப்பிட்டு வாழும். இப்போ இதில் ஆண் பெண் ரெண்டுமே நம்ம ஒன்றா சேர போகிறோம் அப்படின்னு முடிவு எடுத்துச்சு அப்படின்னா, பாம்புகள்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படி பின்னி பிணையும் இல்லையா, அந்த மாதிரி இந்த பைப் ஃபிஷ்ல பேண்டட் பைப் ஃபிஷ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுங்களுமே இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும். சில நேரம்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, சில மணி நேரங்கள் சில நாட்கள் வரைக்கும் கூட அந்த டான்ஸ் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி டான்ஸ் ஆடி ரொமான்ஸ் பண்ணும்போது அதோடைய முடிவும் தருவாயில் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆணும் பெண்ணும் நல்லா ஒன்றா சேர்ந்துரும். சேரும் போது பெண்ணுடைய வயிற்றுல இருந்து கருமுட்டை வெளியே ரிலீஸ் ஆகி ஆணுடைய வயிற்றுல ஒரு பவுச் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பவுச்சுக்குள்ள போய் சேர ஆரம்பிச்சிடும். சேர ஆரம்பிச்ச உடனே அந்த ஆண்கள் அதோடைய ஸ்பெர்ம்ஸ் எல்லாத்தையும் அந்த கருமுட்டையோட ரிலீஸ் பண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். சேர்ந்ததுக்கு அப்புறமா 10லேருந்து 14 நாள் தண்ணியோடைய வெப்பநிலை எப்படி இருக்கு, சுற்றிக்கூடிய சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து ஒரு 10லேருந்து 14 நாளுக்குள்ள அதோடைய வயிற்றுலேருந்து அந்த குட்டிகள்லாம் மொத்தமாக பிறந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்போ பெண்கள் அதை விட்டுட்டு போச்சுன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு சில இடங்கள் தான் அந்த மாதிரி விட்டுட்டு போகும். இதில் பேண்டட் பைப் ஃபிஷ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த பைப் ஃபிஷ்ல எல்லாமே பெண்கள் முற்றிலுமா விட்டுட்டு போகாது. ஏன்னா அதில் பெரும்பாலும் அதோடைய வாழ்க்கை முழுக்கவே ஒரே ஒரு இணை கூட மட்டுமே சேரக்கூடிய பழக்கம் இருக்கு. அதனால அந்த பெண்கள் வெளியே போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பப்போ அந்த ஆண்களை வந்து பார்த்துட்டு போகும். சில நேரத்தில் அது சுற்றி இருக்கக்கூடிய எல்லையில் வேற எதுவும் மீன்கள் வந்து அந்த ஆண்களை தொல்லை பண்ணாமல் இருக்கிறதுக்காக தொடர்ந்து அந்த இடத்துல காவல் காக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த பைப் ஃபிஷ் இனங்களே டீப் ஸ்னவுட்டட் பைப் ஃபிஷ் அப்படின்னு ஒரு இனம் இருக்கு. அதில் எல்லாத்தையுமே ஆண்களுடைய இனம் ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படிங்கிறதுனால பெண்களுக்குள்ள சண்டை நடக்கும். இப்போ நம்ம யானைகள் மற்ற உயிரினங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஆண்களுக்குள்ள சண்டை நடக்கும். அதில் ஜெயிக்கிறவங்க வந்து பெண்களோட போய் சேருவாங்க இல்லையா. ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டா பெண்களுக்குள்ள சண்டை நடக்கும். யார் அவன் கூட போய் சேர்றது, இந்த மாதிரியான சண்டையெல்லாம் நடந்து அந்த சண்டையில் ஜெயிக்கிறவங்க தான் இந்த ஆண்கள் கூட போய் சேர்றது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச சீகார்ஸ், அதாவது கடல் குதிரைகள். இதில் பெரும்பாலான கடல் குதிரை இனங்களில் பெண்கள் தான் ஆண்களோட கொஞ்சம் சைஸ்ல பெருசாவே இருக்கும். இதுவுமே இனப்பெருக்கத்தப்போ நம்ம முன்னாடி பைப் ஃபிஷ்ல பார்த்த மாதிரியே ஒரு டான்ஸ் ஒன்று ஆடும். இப்போ பைப் ஃபிஷ்லயாவது ஒரு சில மணி நேரங்கள் தான் நடக்கும், ஒரு சில நேரத்தில் மட்டும் ஒரு நாளோ 2 நாளோ நீடிக்கும்னு சொன்னோம் இல்லையா. கடல் குதிரைகளை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நாளைக்கு அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு டான்ஸை போட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த டான்ஸோட முடிவில் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து அப்படியே ஒன்றா சேர்ந்து ஒட்டிக்கும். இப்போ ஒட்டிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் அதோடைய அந்த வயிற்று பகுதியில் ஆவிபாசிட்டர் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கும். ஆண்களில் ஒரு பவுச் மாதிரி இருக்கும். இப்போ இந்த டான்ஸோட கடைசி கட்டத்தில் பெண்களுடைய அந்த ஆவிபாசிட்டர் வழியா இந்த ஆண்களுடைய பவுச்சுக்குள்ள அந்த முட்டைகள் எல்லாமே வேகமாக உள்ள போக ஆரம்பிக்கும். இதுல ஒரே ஒரு செக் இருக்கு. என்னன்னா, அந்த மாதிரி ஆண்கள் அந்த பவுச்சை திறக்கும் இல்லையா கடைசி கட்டத்தில், அப்படி திறக்கிறத ரொம்ப நேரம்லாம் திறந்து வச்சிருக்காது. அதிகபட்சமா 6லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் மட்டும்தான் திறந்து வச்சிருக்கும். அவ்வளோ நேரத்துக்குள்ள இந்த பெண்களால் எவ்வளோ கருமுட்டைகளை உள்ள செலுத்த முடியுதோ அவ்வளோ கருமுட்டைகளை உள்ள செலுத்தியே ஆகணும். அப்படி செலுத்தலை அப்படின்னா அது அதோட பவுச்சை மூடிடும். மூணு உடனே மிச்ச கருமுட்டைகள் எல்லாமே நிறைய நேரத்தில் அப்படியே வேஸ்டா தண்ணிக்குள்ள தான் போகும். பெண்கள் அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு போயிடும். அதுக்கப்புறமா ஆண்கள் தான் அதோடைய ஸ்பெர்ம்ஸை இந்த முட்டையில செலுத்தி அதை கருமுட்டையாக்கி அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை வயிற்றுக்குள்ளேயே வச்சு அதை பெருசாக்கும் போது அந்த ஆண் கடல் குதிரை அதோட உடம்புல இருந்து ஆக்சிஜன், லிப்பின், கால்சியம், இது போக ப்ரோலாக்டின் அப்படிங்கிற காம்பவுண்ட் எல்லாம் அந்த கருமுட்டைகளுக்கு கொடுத்து அதை வளர்க்கும். இந்த ப்ரோலாக்டின்ங்கிறது என்னன்னா, பாலூட்டிகள்ல பெண்கள் தானே பால் கொடுக்கும். அந்த பால் சுரக்கிறதுக்காக அதோடைய உடம்புல சுரக்கக்கூடிய ஒரு முக்கியமான காம்பவுண்ட். அந்த காம்பவுண்ட் இந்த ஆண் கடல் குதிரைகள்லையும் சுரந்து அந்த காம்பவுண்டை இது வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய கருமுட்டைகளுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா 10லேருந்து அதிகபட்சமா 45 நாள் வரைக்கும் கூட ஆகும் ஒரு சில இடங்கள்ல. அது ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரியா சுற்றக்கூடிய கால சூழல் எப்படி இருக்கு, அது என்ன இனம் அப்படிங்கிறத பொறுத்து நிறைய வேறுபாடுகள் இருக்கும். அப்படி 10லேருந்து 45 நாட்கள் அதோட வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா வேகமா அதை வெளியே ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த கடல் குதிரைகள் வெளியே வந்த கடல் குதிரைகள் எல்லாம் அது மாட்டுக்கு அது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். என்னோட அப்பா அப்படிலாம் பாசமெல்லாம் இருக்காது, அது மாட்டுக்கு போய் அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். 100 குட்டிகள்ல இருந்து அதிகபட்சமா 2500 குட்டிகள் வரைக்கும் கூட ஒரு தடவை அந்த ஆண் கடல் குதிரையால பொறிக்க முடியும். பெண் கடல் குதிரைகள் போயிடும் சொன்னேன் இல்லையா. அப்படி போனதுல ஒரு சில இனங்கள்ல அந்த பெண் கடல் குதிரைகள் திரும்பி வந்து அதே ஆண்கள் கூட மறுபடியும் இணை சேர்ந்து மறுபடியும் குட்டியை பொறிக்கக்கூடிய வேலையை செய்யும். ஆனா ஒரு சில இனங்கள்ல அப்படி போயிருச்சு அப்படின்னா போனதோட சரி, அதுக்கப்புறமா வேற ஏதாவது கடல் குதிரை கிடைச்சிச்சு அப்படின்னா அதோட இணை சேர்ந்து மறுபடியும் குட்டி போடுறது, இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த 4 உயிரினங்கள் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய உயிரினங்கள் இருக்கு. அதுல ரொம்ப குறிப்பா நிறைய மீனினங்கள்ல ஆண் மீன்கள் அதோட வாயில முட்டையை வச்சு அதை அடகாத்து பொறிச்சு அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்த்தது ரொம்ப முக்கியமான 4 உயிரினங்கள் மட்டும்தான். இது போக ஏதாவது உயிரினங்கள் பத்தி உங்களுக்கு தெரியும், அதுல ஆண்கள் தான் முட்டை பொறிக்கக்கூடிய வேலையை செய்யுது அப்படின்னா அதை பத்தி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நாங்களும் கூட தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம பார்த்த இந்த 4 உயிரினங்கள்லையுமே முட்டையில இருந்து குஞ்சு வெளியே வந்த உடனே அது மாட்டுக்கு அது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டு அம்மா அப்பான்னு பாசமா இருக்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் 9 மாசம் வயிற்றுக்குள்ள வச்சு பாதுகாக்கிறோம். அதுக்கப்புறமா வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமும் பல வருஷங்களுக்கு பாதுகாக்கிறோம். ரொம்ப குறிப்பா முதல் 2 வருஷத்துக்கு ரொம்ப பாதுகாப்பா வச்சு எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ மனிதன் ஒரு பாலூட்டி, இதே மாதிரி மற்ற பாலூட்டி இனங்களை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு யானை எடுத்துக்கலாம், இல்ல ஒரு குரங்கு எடுத்துக்கலாம். அதெல்லாமே பிறந்த உடனே நடக்கிறது, ஓடுறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்யுது. ஆனா மனித குழந்தைகளால இந்த வேலைகளை செய்யவே முடியலையே. கிட்டத்தட்ட அறிவே இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. ஏன் அந்த மாதிரி இருக்காங்க? இதை பத்தி நாம ஏற்கனவே ஒரு டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான கார்டு நான் சைடில் தரேன். விருப்பம் வந்தால் அதை கிளிக் பண்ணி நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.